வாழ்க்கையில ஏதாவது வேணும்னு நினைக்கிறோம், சாதிக்கணும்னு நினைக்கிறோம், பகுதி நேரமா ஏதாவது செய்யணும் சார் முடிவு எடுக்கணும் தெரியுங்களா? அந்த நேரத்துல கூட நம்ம ரொம்ப தடுமாறு பண்ணும் சரிங்களா? தெளிவா இருக்கணும். சில நேரத்துல சில பேர் ஷார்ட் கட் நினைக்கிற சொல்றேன், இது என்ன ஷார்ட் கட்? அப்படி இல்லை. என்னை பொறுத்த அளவு அது சொல்லும் போதே நீங்க தெளிவுக்கு வரணும். நான் படிக்கணும் சார், தொழில கத்துக்கணும், முறையா வியாபாரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எப்படி செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் எப்படி முறையா போகணும், அதை முறையா நீங்க ஃபாலோ பண்ணும்போது நம்ம சாதிக்க முடியும்னா ஓரளவுக்கு நம்ப முடியுது. உண்மைதானே? ஒண்ணுமே தெரியாம சம்பாரிச்சு வந்துடலாம், வந்த கூட சம்பாரிச்சிடலாம், அதையும் நம்ம நம்புறோம். நம்மளும் அதை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி லேர்ன் த பிசினஸ், பொருளை பத்தி, வியாபார திட்டத்தை பத்தி, பணம் சம்பாதிக்கிறது எப்படி, people get excited the way நீங்க ஷோ பண்ணும்போது ஆளுங்களுக்கு புரியுதா இல்ல உங்களுக்கு முதல்ல புரியுதா? பிளான் தெரியாம பணம் சம்பாதிக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு அளவுக்கு பேசிக் தெரியணும் சார், அதானே வியாபாரம். you must be alert. பிசினஸ்ல ரொம்ப alert, ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை சார், நீங்க வீட்டுல உட்காந்துருங்க சார், மாதம் பணம் வரும்னு சொல்றாங்க, என்ன செய்வீங்க? ஒரு நல்ல தெளிவான ஒருத்தர் சொல்ற, நீங்க வேணா சார் நீங்க பணம் மட்டும் போடுங்க சார், நீங்க வீட்டிலே இருங்க, 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே கையில அப்படி காட்டியிருக்க போதும், நீங்க மாதம் சம்பாதிக்கலான்றாங்க. நீங்க பாருங்க உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ண முடியுதான்னு. கம் பேக் டு தி ரியாலிட்டி. உண்மைக்கு வாங்க. சிம்பிளா சொன்னா ஏதாவது வேணும்னா ஏதாவது கொடுக்கணும். உண்மைதானே? ஒண்ணுமே கொடுக்காம நான் வெற்றி அடையணும் சொன்னா எப்படி? சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட், ஷார்ட்கட் டு சீக்ரெட் எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியா வந்துட்டேன் திரும்பி உங்கள்கிட்ட. வாட் இஸ் த சீக்ரெட்? ஷார்ட்கட். ஷார்ட்கட் நான் சொல்றது வார்த்தையில் தான், ஒரே தான், ஹார்ட் ஒர்க். அவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஹார்ட் ஒர்க். யூ கேன் அச்சீவ் whatever you want in your life. சிம்பிள். எனக்கு தெரிஞ்சது இதுதான், மற்ற எனக்கு தெரியாது. பிகாஸ் உழைப்பு உழைப்பு உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, தெளிவான உழைப்பு, நிறைய உழைப்பு போடுவோம், பின்னால உட்கார்ந்து சாப்பிடலாம். காலம் பூரா உழைக்கிறதும் உழைச்சு பின்னால உட்கார்ந்து சாப்பிடறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பாருங்க, ஸ்கூல்ல ஆரம்பிச்சு, ஆபீஸ் ஆரம்பிச்சு, செக்யூரிட்டி ஆபீஸ்ல ஆரம்பிச்சு, கடைசியா ரிட்டையர்மெண்ட் நடக்க முடியாத காலத்துல வீட்டில் இருப்பாரு. உங்களுக்கு அந்த நிலைமை வேணுமா? எனக்கு வேணாம். That's a change. வேணாம். உண்மை இல்லைங்களா? எனக்கு என்ன ஆசைனா கம்ப்ரஸ் 40 வருஷம் சம்பாதிக்கிறத 4 வருஷத்துல சம்பாதிக்கணும். That's my goal. I achieve it. So simple. 40 வருஷம் கஷ்டப்பட தேவையில்லைங்க. ஆனா அந்த 4 வருஷம் எப்படி உழைச்சிருப்பேன்? Of course. மேக்ஸிமம் அதான் சொல்லுவேன் எப்போதும். என்னோட மேக்ஸிமம் நான் பார்த்தேன். பியூட்டிஃபுல். சரிங்களா? உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு, அது யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பத்தி யோசிக்கல, மினிமமே இருக்கும். ஸோ மல்டி லெவல் என்னை பொறுத்த அளவுல நெட்வொர்க் கம்பெனி தேர்ந்தெடுக்கும் போது வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நல்ல சிஸ்டம் இருக்கணும், தலைமைத்துவம் இருக்கணும், நல்ல பொருள், தரமான பொருள் இருக்கணும், கம்பெனி பேக்ரவுண்ட் உறுதியா இருக்கணும். வேற என்ன வேணும்? போதும். நீங்க தயாரா இருக்கணும். ஸோ நீங்க கம்பைன் பண்ணி நீங்க செய்யும் போது கண்டிப்பா எல்லாருமே வெற்றியாளர் இருங்க. ப்ரோமோட்டிங் டெக்னிக் ரொம்ப முக்கியம். சில பேர் ப்ரோமோட் பண்ண தெரியும், ஆனா பிசினஸ் பேசும்போது அப்படி நடுங்கிட்டு பேசுவாரு. எனக்கும் புரியும். சும்மா பேசும்போது பார்க்கணுமே, நிப்பாட்ட முடியாது. பிசினஸ் நீங்க அப்படிதான் பேசணும், அதுவும் ஆயிரும். அப்படியே எப்படி நீங்க ஜெனரலா பேசுறீங்களோ, எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட திறமை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற திறமையே போதும். ஆனா நீங்க விரும்பி செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்க விரும்பி செய்யும் போது உங்க பேச்சு முறை எல்லாமே மாறிடும். உண்மைதானே? ஸோ அந்த கான்செப்ட் நீங்க வந்துருங்க.